யார் சார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? சார் தான் மயில் வாகனம். கதிர் கேஸை டீல் பண்ற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். யூனிஃபார்ம்ல இருந்திருந்தா போலீஸ்னு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நேரமா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ? பயப்படாதீங்க, நான் எதையும் கேட்கல. எனக்கு அந்த பழக்கமும் இல்ல. உள்ள வரலாமான்னு கேட்க தயங்கி நின்னோம். அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டீங்க. நீங்க தான் முத்துலட்சுமியா? நீங்க தான் சுகரா? சக்கரை சார். அவர் இங்கிலீஷ்ல சொல்றாரு, நீங்க தமிழ்ல சொல்றீங்க. எல்லாம் ஒண்ணுதானே? எங்க ஊர்ல சர்க்கரை அஸ்கான்னு சொல்லுவாங்க. அதுக்காக அப்படி கூப்பிட முடியுமா? வெல், எதுக்காக வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, வந்த பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமேந்தா. சும்மா ஒரு கேஷுவல் விசிட் தான். உங்க ரூம் அது நல்லா இருக்கு. இந்த போர்டு பக்கத்துல இருக்கிற ஃப்ளவர் வாஷை தூக்கிட்டு ஒரு டெடி பேர் வச்சீங்கன்னா ரூமே அழகா இருக்கும். சீன வாஸ்து சாஸ்திரப்படி அந்த மூலையில ஒரு டெடிபேரை வச்சிங்கன்னு வைங்க. வழக்கு, சட்ட சிக்கல் ஏதாவது இருந்ததுன்னா வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, சரியா போயிடும். இல்ல, எனக்கு அப்படி எதுவும் இல்ல. ஏன் பொய் சொல்றீங்க? ஒருத்தன் உங்களை கத்தியால குத்திட்டு ஓடிட்டானு. அவனை பிடிச்சு ஜெயில போட வேண்டாமா? ஆமா, அவன் யாரா இருக்கும்? உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? மேடம கொலை பண்ண வந்தவனுக்கும் கதிர் கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? அப்போ இவங்கள கொலை பண்ண வந்தவன் சரவணன். எனக்கு தெரியாது. தெரியாத விஷயத்தை பத்தி நாம எங்க பேசணும்? ஆமா, ஸ்னேகா ரூம் எது? கதிர் கொலை சம்பந்தமா ஸ்னேகா கிட்ட விசாரிக்கணும். ஸ்னேகா இன்னும் வரல சார். தெரியும். ஸ்னேகாக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். போர் அடிச்சது, அதான் உங்க எல்லாரையும் பார்க்கலான்னு வந்தேன். என்ன சார் சாப்பிட்றீங்க? டீ, காஃபி ஏதாவது? சக்கரை போட்டதா சக்கரை போடாததா? ஐ மீன், காஃபி டீ நீங்க போட்டதா இல்ல வெளியில இருந்து வருமானு கேட்டேன். ஹாஸ்பிட்டலில் கேண்டீன் இருக்கு சார். எனக்கு டீ காஃபி சாப்பிடுற பழக்கம் இன்னைக்கு மட்டும் இல்ல.
ஓகே. ஸ்னேகா வந்தா நான் வந்துட்டு போனத சொல்லிடுறேன் சார். ஸ்னேகா வந்தா நான் வந்தத சொல்ல வேண்டான்னு சொல்ல வந்தேன். நானே பேசிக்கிறேன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள ஏன் முந்தறீங்க சக்கரை? உங்களுக்கு எல்லாத்துலயும் கொஞ்சம் ஆர்வம் அதிகம் தான் நினைக்கிறேன். டெடிபியரை மறந்துடாதீங்க. ஒண்ணு வாங்கி இங்க வச்சுங்க சக்கரை. உங்க எம்டிய யாரு கத்தியில குத்துறாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. போலாமா ராமதாஸ்? போலாம் வாங்க சார். மீனா, சொன்ன கேளு மீனா, அழாத. நீதான் தைரியமா இருக்கணும். மாப்பிளைக்கு ஒன்னும் ஆயிடாது. அந்த ஆண்டவன் நம்மள கைவிட மாட்டான். மீனா, துவாரகேஷ் ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கான். நீ கவலைப்படாத, மாப்பிள்ளைக்கு கண்டிப்பா பெயில் கிடைச்சிடும். மீனா, மாப்பிள்ளை யாருக்கு எந்த தீங்கு நினைக்காதவர்மா. அவன் நல்ல மனசுக்கு எதுவும் தப்பா நடக்காது. இத பாரு, இருட்டுன்னு வந்தா பகல் வந்துதானே ஆகணும். ஒன்னும் ஆகாது, நல்லதுதான் நடக்கும். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு வார்த்தை கூட எனக்கு கடிஞ்சு பேசினது இல்லப்பா. என்ன கையில தங்கம்மா தாங்கினாரு. அப்படிப்பட்டவர் எனக்கு ஜெயில இருக்காரு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே. நான் சும்மா தானே உக்காந்துட்டு இருக்கேன். என் தலையெழுத்து நல்லா இருந்தா அவருக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? ஆட என்னம்மா இது? நீ எதுக்கு பழைய எடுத்து உன் தலைமையில போட்டுக்கிற? ஆமா, நீ என்ன பண்ணுவ? அந்த அயோக்கிய பயல எவனோ அடிச்சு கொன்னா அந்த பழி நம்ம மாப்பிள்ளை மேலேயே வந்து விழணும். இது என்னன்னு சொல்றது? உனக்குன்னு இல்லம்மா, நம்ம குடும்பத்துக்கே இப்ப நேரம் சரியில்லை போல இருக்கு. அதான் இப்படிலாம் நடக்குது. டேய், எல்லாத்துக்கும் அந்த ஐஜி தாண்டா காரணம். அந்த ஆள் தான் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தை பழி வாங்குறான். பாப்பா, என்ன பண்ணீங்க? மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறீங்க. அப்பா, அவர் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிற அரசாங்க அதிகாரி. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்னு வரும்போது அவர் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துதான் ஆகணும். சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதை அவர் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எனக்கு என்னமோ நீங்க சொல்ற மாதிரி அவர் மேல தப்பு இருக்க மாதிரி எல்லாம் பாடல. அப்பா, நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு யாராவது நினைக்கிறாங்கன்னா அது ஒரே ஆள் தான். அந்த அவதாரம் உங்க மூத்த மருமக உமா இருக்காளே, அவதான் வேணும்னே அந்த கதிர் பொண்டாட்டியை தூண்டி விட்டு இன்னைக்கு நம்ம மாப்பிள்ளைக்கு பெயில் கிடைக்காம பண்ணி விட்டான். இந்த வீடு தானே? ஆமா சார்.
நீங்க தானே மிஸ்டர் ராகவன்? ம் நீங்கள் சார் பேர் மயில்வாகனன், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். உங்கள் மருமக சரவண கேஸை சார் தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு. சார் உட்காருங்க ப்ளீஸ். இட்ஸ் ஓகே. நீங்க தானே மீனா? ஆமா சார். என் ஹஸ்பண்ட் தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. அவரை விட்டுருங்க சார். அவருக்கு ஒன்றும் தெரியாது சார். சார் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். என் மாப்பிள்ளை சரவணன் எக்ஸ் சர்வீஸ் மேன். இந்த நாட்டுக்காக போராடினவர். கார்கில் வாரில் கூட சண்டை போட்டிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு போக மாட்டார் சார். என்ன சார் நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் சொல்றீங்க, தீவிரவாதிங்க கூட சண்டை போட்டாருன்னு சொல்றீங்க. அப்படின்னா ஆளை கொல்றதுல அவருக்கு முன் அனுபவம் இருக்குன்னு தானே அர்த்தம்? என்ன சார் இது? நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்காக யுத்தத்துல எதிரிங்களோட சண்டை போட்டதையும் இதையும் எப்படி சார் கம்பேர் பண்ண முடியும்? கதிரும் அவருக்கு எதிரி தானே. தீவிரவாதிங்க பாகிஸ்தான்ல இருந்து அத்துமீறி இந்தியாவுக்குள்ள நுழையிற மாதிரி மீனா வாழ்க்கையில அத்துமீறி நுழைஞ்சவர் தானே கதிர். என்ன மீனா, நான் சொல்றது சரிதானே? சார், ஏற்கனவே அவ புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவ ரொம்ப நொந்து போயிருக்கா. அவளை மேலும் நோகடிக்காதீங்க. அப்ப கதிர் உங்களை பிளாக்மெயில் பண்ணலையா? அப்ப கதிர் உங்ககிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணவே இல்லைங்கிறீங்க. ஆமா, உங்களை ஒருத்தன் கத்தியால கொல்ல வந்தானாமே, அது பொய்யா? உங்களை கொல்ல வந்தவன சரவண துரத்திட்டு போய் பிடிக்க முடியாம திரும்பி வந்தார்ல? மீனா, மனசு விட்டு பேசுங்க. உங்க மனசுக்குள்ள நிறைய ரகசியங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் வெளியே வந்தா தானே உங்க ஹஸ்பண்டை காப்பாற்ற முடியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏற்கனவே ஐஜி சார் கிட்ட சொல்லிட்டேன். ஓ ஓகே, லீவ் இட். எனக்கு ஒரே ஒரு டவுட், அதை மட்டும் கிளியர் பண்ணிருங்க. கதிர் கொல்லப்பட்ட அன்னைக்கு நைட் உங்க ஹஸ்பண்ட் சரவணன் எங்க இருந்தாரு? சொல்லுங்க. என் கூட தான் இருந்தாரு. உண்மையா? ஆமா சார். அன்னைக்கு நைட் உங்க ஹஸ்பண்டுக்கு 5 தடவை ஃபோன் பண்ணிருக்கீங்க. அந்த நேரத்துல அவர் ஈக்காட்டு தாங்கல இருந்திருக்காரு. என்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அன்னைக்கு நைட் உங்க ஹஸ்பண்ட் லேட்டா தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுவும் எனக்கு தெரியும். அவர் எங்க போனாரு, என்ன பண்ணாரு, அந்த டீடைல்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும். அது உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். இப்ப கூட வேண்டாம், நாளைக்கு சொன்னா போதும். சார், நான் கேட்கறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என்ன என் சிஸ்டரை சந்தேகப்படுற மாதிரி கேள்விக்கிட்டு இருக்கீங்க? எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அந்த கதிரை கொண்டாங்கன்னு நீங்க முடிவே பண்ணிட்டீங்களா? நான் எந்த முடிவும் பண்ணல. நீங்க தான் ஒரு நல்ல முடிவெடுத்து என்கிட்ட பேசணும். ஆனா உண்மையை மட்டும்தான் பேசணும். சார், என் பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதான். அவளை நம்புங்க. என் மாப்பிள்ளையை விட்டுடுங்க சார். உங்க பொண்ணு சொல்றது உண்மையா பொய்யான்னு இனிதானே தெரிய வரும். இப்போதானே நான் வந்திருக்கேன். உண்மையை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். என்னாச்சு சார், உங்களுக்கு ஏன் இப்படி வேர்க்குது? சார் ப்ளீஸ், எங்க அப்பா ஒரு நியூரோ பேஷண்ட். ஹீஸ் அண்டர் ட்ரீட்மெண்ட். உங்க விசாரணைக்கு பதில் சொல்ற அளவுக்கு அவருடைய ஹெல்த் கண்டிஷன் இல்ல.
அவங்க பொய் சொல்றதை விட்டுட்டு உண்மையை பேசினா நான் ஏன் உங்க அப்பாவை தொந்தரவு பண்ண போறேன்? பொய் சொல்றவங்களுக்கு போலீஸ்கார மனிதாபிமானம் காட்டவே மாட்டான். சார், நீங்க உங்க உடம்ப பாத்துக்குங்க, ரெஸ்ட் எடுங்க. சரியானதுக்கு அப்புறம் சொல்லுங்க, நான் வந்து பாக்குறேன். மீனா, மறுபடியும் நான் வருவேன். அப்போ நீங்க உண்மையை மட்டும்தான் பேசணும். போலாமா ராமதாஸ்? ஓகே சார். அப்புறம் மீனா, ஒண்ணு விடாம சொல்லிடுங்க, உங்க ஹஸ்பண்டை நான் பாத்துக்கிறேன். ராஜி, 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 என்னம்மா நான் கூப்பிடுறது கூட தெரியாம உட்காந்துருக்கேன். என் மேல இன்னும் கோவம் போலியாமா உனக்கு? உன் மேல எனக்கு என்னென்ன கோவம்? ஷாமோட சூழ்ச்சிக்கு பலியாயிட்டியேங்கிற வருத்தம் தான். ராஜி, ஸ்னேகா, ஷாம், சுஷ்மா இவங்க எல்லாரையும் விட உன் சந்தோஷம்தாம்மா எனக்கு முக்கியம். அண்ணே, என் கரையை துடைக்கிற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. நிச்சயமா ஸ்னேகா நல்ல செய்தியோட வரத்தான் போறா. ஸ்னேகாவோட முயற்சி ஜெயிக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேம்மா. ஆனா ஆனா உன்னை நிரூபிக்க போராடுற ஸ்னேகா எதுக்காகம்மா ஷாம் வீட்டுக்கு போனோம்? என்னென்ன சொல்ற? ஆமா ராஜி, நேத்து ஸ்னேகா ஷாம் வீட்டுக்கு போயிருக்கா. அவங்க கிட்ட சண்டை போட்டிருக்கா. சபாஷ், நேருக்கு நேரா மோதுறதுன்னு ஸ்னேகா முடிவெடுத்துட்டா போல இருக்கு. இனிமே ஸ்னேகாவை நானே நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. அதுக்காக அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் ஷாம் கண்ணு எதிர்க்கவே சுஷ்மாவை அடிக்கலாமா? அத்தை மேல அபாண்டமா பழி போட்டதுக்காக அவளே அடிச்சிருக்கா. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன இருந்தாலும் சுஷ்மா ஒரு பொண்ணு இல்லையா? இது பாருங்க, சுஷ்மா பொண்ணுதான், யார் இல்லைன்னு சொன்னா. ஆனா ஏன் பொண்ணுன்னு சொல்றால, அதுதான் பெரிய தப்பு. அப்படி இல்லம்மா, உனக்கு உதவி செய்யறேங்கிற பேர்ல ஸ்னேகா தப்பு பண்ணிடுவாளோன்னு தோணுது. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கா, அத தப்புன்னு சொல்றியா? அது இல்லம்மா, இந்த விஷயத்துல நாம கொஞ்சம் நிதானமா இருக்கணும் ராஜி. ஒருத்தர் அடிக்கிறதுனால எந்த தீர்வும் கிடைச்சிடாதுமா. என்ன சார் தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? தலைவலியா இருக்கு ராமதாஸ். நான் வேணா மாத்திரை வாங்கிட்டு வரட்டுமா சார்? இந்த தலைவலி மாத்திரையில எல்லாம் சரியாகாது. அப்போ தைலம் வாங்கிட்டு தேய்ச்சி விடுறேன் சார். ராமதாஸ், என் தலைவலிக்கு காரணம் இந்த கேஸ். இது முடியாம இழுத்துக்கிட்டே போகுது. அதை புரிஞ்சுக்காம மாத்திரை வாங்கிட்டு வரேன், தைலம் தேய்க்கிறேன்னு. ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? சாரி சார். நம்ம விசாரணையில உருப்படியான தகவல் ஏதாவது கிடைச்சதா? முயற்சி பண்ணி பார்த்தேன் சார், இது வரைக்கும் ஒன்றும் தகவல் கிடைக்கலையே சார். அப்புறம் எங்க கொலைகாரனை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்றது? ஏ ராமதாஸ், நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? சார், ஐஜி சாரே சரவணனை அரெஸ்ட் பண்ணியிருக்காரே சார். இல்ல இல்ல, சரவணன் இந்த கொலையை பண்ண வாய்ப்பே இல்லை. சரவணன் இல்லைன்னா வேற யார் சார்? தெரியலையே. ஒருவேளை அந்த பொம்மை இருந்திருந்தா உண்மை தெரிஞ்சிருக்கும்ல சார்? அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க ராமதாஸ்? சப்போஸ் அந்த கேமரா ஒர்க் ஆகாம இருந்திருந்தா? சார், அப்படி இருந்திருந்தா அதையே சார் அந்த கொலையாளி தூக்கிட்டு போறான். ராமதாஸ், அதை தூக்கிட்டு போனவனுக்கு அதுல ரெக்கார்டு ஆயிருக்கா இல்லையானலாம் தெரியாது. பொம்மையை அவன் கழட்டி பார்க்கல. பார்த்திருந்தான்னா அதே இடத்துல பொம்மையை வச்சுட்டு வீடியோ ஆதாரத்தை மட்டும் எடுத்துட்டு போயிருப்பான். அவனுக்கு டைம் இல்லாதனால தான் பொம்மையோட எடுத்துட்டு போயிருக்கான். இப்படி இருக்கும்போது அதுல கொலை நடந்தப்ப வீடியோ பதிவாச்சா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? குழப்பமா இருக்கே சார். குட்டைய குழப்பினா தான் மீன் பிடிக்க முடியும். ஆனா மீன் சிக்கலையே சார். நீளமான முடி யாருது? கர்ச்சீஃப் யாருது? ஷூ ஹைலைட் யாருது? இதுக்கெல்லாம் விட தெரியணும் சார். நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா சார்?